2008லேருந்து பார்த்துட்ருக்கேன். வார் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டாலே கோல்டு ஏற ஆரம்பிச்சிடும். ஆனால் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இந்த மாதிரி கோல்டு ஏறலை. காரணமே க்ரூட் ஆயில் தான். மஞ்சள் தங்கத்தை விட்டுட்டு கருப்பு தங்கத்துக்கு வந்துட்டாங்கம்மா, சரிங்களா? ஸோ உங்களுக்கு பாண்ட் மார்க்கெட்டில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிது அப்படிங்கும்போது கோல்டில் விட பாண்டில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிது. என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, கோல்டில் விட கொடுத்துட்டு இங்கே பாண்டு மார்க்கெட் பக்கம் வர ஆரம்பிப்பாங்க. அதனால் இந்த வார் அனௌன்ஸ்மெண்ட் முடிகிற வரைக்கும் கோல்டுடைய ரேட்டு இறங்கிட்டு தான் இருக்கும். ஒரு தீர்மானமாக இவங்க 2 பேருக்குள்ள காம்ப்ரமைஸ் ஏற்பட்டு அதிகாரப்பூர்வ தகவல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா கோல்டு பெருசாக இறங்காது. போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்துருச்சு அப்படின்னா பெரும்பாலும் கோல்டு ரேட்டு உங்களுக்கு பழையபடி ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா முதல்ல ஏற போகிறது ஷேர் மார்க்கெட் தான் ஏறும். கோல்டு மறுபடியும் டபுள் ட்ரிபிள்லாம் ஆகிறதுக்குலாம் இட் வில் டேக் டைம். பழைய 15,000க்கு வரதுக்கே அதுக்கு 1 இயர் கிட்ட தேவைப்படும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் நங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எக்கனாமிஸ்ட் தர்மஸ்ரீ மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா மேம். தங்கம் பிகாஸ் இன்னைக்கு ரொம்ப மாதம் கழித்து நிறைய மக்களுக்கு ஒரு குட் நியூஸ் மாதிரி தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் இப்படி தான் சொல்லப்படுது. 40 வருஷம் ஒரு வரலாறு காணாத வீழ்ச்சியை தங்கம் சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் மேம். ஏன்னா இப்போ ஈரானுக்கும் யுஎஸ்க்கும் இடையே அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் என்ன ஆச்சு, ட்ரம்ப் அவர்கள் பயந்துட்டாரா அப்படிங்கிற கேள்வி எழும்புது. என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம்? ஒரு வார் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்து ஒரு வார் நடந்துட்டுருக்கு அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நடக்கணும், அப்படி தான் நடந்திருக்கணும் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது. ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரஷ்யாவுடைய வார் அப்படிங்கிறது இன்னுமே நடந்துகிட்ருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. முடிவுக்கு வந்த மாதிரி இன்னும் தெரியலை அந்த ஊரில் நடக்கக்கூடிய சண்டை. ஆனால் அந்த ஊரில் நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது கொஞ்ச நாள் மட்டும்தான் மற்றவங்க பேச்சுக்கு இருந்தது. அது முக்கியமாக நேச்சுரல் கேஸில் கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு ரிஸ்க்கை உண்டு பண்ணுச்சு. பயங்கரமாக அப் ட்ரெண்ட் கொடுத்தாங்க. க்ரூட் ஆயில் கொஞ்சம் ஏறிச்சு, அவ்வளோதான். மற்றபடி பெரிய இம்பேக்ட்டு இந்தியன் ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை இந்திய பொருளாதாரத்துலேயோ இல்லை உலக பொருளாதாரத்துலேயோ எந்த விதமான பெரிய இம்பேக்டையும் உண்டு பண்ணலை. அதனால தான் அந்த போர் இன்னும் நிற்கலை, நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த வார் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. முக்கியமாக ஒபெக் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் எல்லாம் எப்பெல்லாம் பிரச்சனை ஆகுதோ அப்போ பெரிய லெவலில் பேசப்படும். இதுக்கு முன்னாடி ஈராக்கில் நடந்தப்பையும் இந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அப்போ நம்ம ரொம்ப சின்ன பிள்ளைங்களாக இருந்தோம். ஸோ அந்த சமயத்தில் ஈராக்கில் சதாம் ஹுசேனுடைய ப்ராப்ளம் அது இதெல்லாம் பண்ணாங்க. இதே யூஎஸ் தான் பண்ணி ப்ராப்ளமேட்டிக் ஆச்சு. அப்பையும் க்ரூட் ஆயிலில் ஒரு தேக்கம் இருந்தது. இப்போ அடுத்தபடியாக ஈரானுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ நமக்கு டெக்னாலஜி வந்துருச்சு, நிறைய அணு ஆயுதங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையாக இந்த ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. முக்கியமாக இந்த பிரச்சனைக்கு மிக முக்கிய காரணமே ஹார்மூஸ் ஜலசந்தி தான். ஸோ ஹார்மூஸ்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த போரும் விசு தான் போயிருக்கும். ஆனால் அந்த ஜலசந்தி வழியாகத்தான் எல்லாருடைய கப்பல்களும் வரணும், எல்லாருடைய உலக பொருளாதாரத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கால்வாயாக அது இருக்குது. அதனால தான் இப்போ எல்லாராலையும் இங்கே நம்ம இப்போ மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் மட்டும் பேசலாமா, சின்ன ஊர்களில் கூட இந்த வாருடைய இம்பேக்ட் தெரிஞ்சிருக்கு. இது பிரச்சனை இன்னும் கொஞ்ச நாள் நீடிச்சிச்சுன்னா உங்களுக்கு க்ரூட் ஆயிலுடைய பிரச்சனை பெரிய பிரச்சனையாக வெடிக்கும். நிறைய ஊர்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்கள், நிறைய கப்பல்கள் எல்லாமே சரக்கு கப்பல்கள் எல்லாமே தேங்கி நிற்கிது. அதுலேயும் பெரிஷியபிள்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு அழுகக்கூடிய பொருட்கள் பனானாலாம் இங்கேருந்து சவுதி அரேபியாவுக்கு அவ்வளோ ஏற்றுமதி ஆகுது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ நாள் தாங்கும், என்ன ஆகிடும் அதெல்லாம். அதே மாதிரி அரிசி, கார்டமம், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் எல்லாமே சரக்கு கப்பல்களே தேங்கி இருந்தால் அதுக்கப்புறம் என்ன ஆகும். ஸோ அதனால் அந்த பொருள் அதுக்கப்புறமா எல்லாமே அழுகி வீணாக போயிடும். எவ்வளோ பொருள் அழுகி வீணாக போயிடும். ஸோ அதனால் உலக பொருளாதாரம் அப்படிங்கிறது ஏற்றுமதி இறக்குமதி பெரிய லெவலில் பாதிக்கப்படும். அது மட்டும் கிடையாது, இதோடைய இம்பேக்ட் அப்படிங்கிறது டாலர், ருபீஸ் எல்லா இடத்துலையுமே நீக்கமர எதிரொலிக்கும். அதனால் இந்த போர் அப்படிங்கிறது
அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கக்கூடிய சில விஷயங்களால் நடந்தாலும் கூட அது பெரிய லெவலில் ஒரு தனி நபரை கூட பாதிக்கும் என்ற பட்சத்தில் நிச்சயமாக ஒரு முடிவு எட்டும். அதை நோக்கி இப்போ தான் கொஞ்சம் காய் நகர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். வெகு விரைவில் இந்த போர் முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேம்மா. ஆனால் இப்படி தான் நேற்று ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இனிமேல் நாங்கள் ஈரானுடைய அந்த அணுமின் நிலையங்களை நோக்கி எந்த தாக்குதலும் 5 நாளைக்கு நாங்கள் செய்ய மாட்டோம். பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அது வந்து பேச்சுவார்த்தை அந்த சமரசத்துக்கு வந்து ஈரான் ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நேற்று ஒரு விஷயத்தை வெளியிட்டிருந்தார். இன்னைக்கு வந்து அதற்கு மாறாக ஈரான் தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, போர் அப்படிங்கிறது தொடருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் வழக்கம் போல் வந்து ஏதோ பொய் சொல்கிறாரு, அவர் வேற ஏதோ ஒரு கேம் விளையாடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேம்? இந்த முறை வந்து அவர் 5 நாள் வந்து பாஸ் பண்ணி வச்சுருக்காரு. இல்லாட்டினா இந்நேரம் அட்டாக்லாம் கண்டிப்பாக தொடங்கி இருக்கும். ஸோ 5 நாள் பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பதுங்கிறது பாயறதுக்கா அப்படிங்கிற மாதிரி தெரியலை. ஆனால் அப்படி தான் பண்ணார் அப்படின்னா மிகப்பெரிய விளைவுகளை ஒபெக் கண்ட்ரிஸ் வந்து சந்திக்க நேரிடும். இவங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. பவர் பிளான்ட்ஸில் வந்து கை வச்சாங்க அப்படின்னா ஈரான் பார்த்துட்டு இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பக்கத்தில் உள்ள கல்ஃப் கண்ட்ரீஸில் எல்லாத்துலேயுமே பவர் பிளான்ட்டை என்ன பண்ணுவாங்க, டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே இருளையே மூழ்கிடும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, மிக முக்கியமாக கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் அப்படிங்கிறது அந்த ஊரில் இருக்கக்கூடிய 2-3 இடத்துல மட்டும்தான் இருக்குது. அந்த இடத்த டார்கெட் பண்ணி அடிச்சிட்டாங்கன்னா தண்ணியே கிடைக்காதுமா. தண்ணியே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள். ஸோ பெரிய லெவலில் வந்து பாதிப்பை வந்து இது உண்டு பண்ணிடும். அதனால் ஏதாவது ஒரு சமரசத்துக்கு கண்டிப்பாக வந்து தான் தீரணும். ஈரானும் சில அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுக்கும் பட்சத்தில் அதுக்கு யூஎஸ் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சமரசம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இதில் யூஎஸ் கேட்குற டிமாண்ட்ஸ் எல்லாம் ஈரான் பண்ணுவாங்களா, அதே மாதிரி ஈரான் கேட்குற டிமாண்ட்ஸ் எல்லாம் யூஎஸ் பண்ணுவாங்களாங்கிறது தான் இங்கே கேள்வியே. இந்த 5 நாள் அப்படிங்கிறது இந்த முறை வந்து கொடுத்துருக்காருன்னு தான் நான் நம்புகிறேன். இல்லாட்டினா வந்து இந்நேரம் அடிச்சிருப்பாங்க, பவர் பிளான்ட்லாம் தொட்டிருப்பாங்க. ஸோ பவர் பிளான்ட்டு எந்த விதமான இதுவும் எஃபெக்டிவாக இல்லாமல் நியூஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ பேச்சுவார்த்தையை நோக்கி மூவ் ஆகிட்டுருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த முறை பேக் அடிக்க மாட்டார் அப்படின்னு நம்பலாம். அவர் நிறைய வேறு அவர் அதுக்கு மேலே டிமாண்ட் வைக்கிறார். ஹார்மூஸ் எனக்கு வேணும்னு கேட்குறாரு. ஹார்மூஸ் அவங்களுடைய இடம், அதை எப்படி அவங்க வந்து விட்டு கொடுப்பாங்க? அவங்களுக்கு அதன் மூலமாக தான் பெனிஃபிட்ஸே கிடைக்குது. அதுதான் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை அவங்களுக்கு கொடுக்குது. அப்படி இருக்கும்போது யூஎஸ்க்கு வந்து கண்ட்ரோல் வேணும், ஹார்மூஸ் கண்ட்ரோல் வேணும்னு நிச்சயமாக அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஈரானுடைய ஆப்ளிகேஷன்ஸ் தான் அவங்க ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா போர் நிற்கும், இல்லாட்டினா போர் தொடரும். போர் தொடர்ந்தால் நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வருதோ இல்லையோ, நம்மளுடைய இந்தியன் எக்கானமியும் நம்மளுடைய டே டு டே லைஃபே வந்து அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க. கொரோனா பீரியட் மாதிரி வந்துருமோன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடுமா. எல்லா பொருளோட விலையும் பயங்கரமாக ஏறிடும். இன்ஃப்ளேஷன் பயங்கரமாக அதிகமாகிடும். ஸோ அதனால் ஒரு ஒரு டொமேட்டோ வாங்குறதுனா கூட ஒரு சின்ன சின்ன காய்கறிகள் கூட உங்களுக்கு வாங்க முடியாது. எல்லா விலையும் அதிகமாகிடும். டிரான்ஸ்போர்ட் ஃபுல்லாக ஸ்தம்பிச்சிடும், அப்படியே நின்றுடும். இண்டஸ்ட்ரிக்கு தேவையான க்ரூடு கிடைக்கலன்னா இண்டஸ்ட்ரி எல்லாமே என்ன ஆகிடும், எந்த விதமான பொருளையும் மேனுஃபேக்சரிங் பண்ணாது, நின்றுடும். எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணுறவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை பயங்கரமாக அதிகமாகிடும், கொடுக்க முடியாது. அப்போ அவங்க பவர் கட் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே அவங்களுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் உங்களோட டே டு டே லைஃபே நம்ம கொரோனா பில் என்ன ஆச்சு, டே டு டே லைஃபே அஃபெக்ட் ஆச்சு. நிறைய சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. சின்ன பிஸ்னஸ்ஸு, பெரிய பிஸ்னஸ்ஸு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸு, இப்படி எல்லாமே ப்ராப்ளமேட்டிக்காக ஆகிடும். ஆனால் நான் கடவுளை வேண்டிக்கிறது சீக்கிரமாக இந்த பிரச்சனை முடியணும். எப்படி வந்து கொரோனா வந்தப்போ வந்து ஒரு 6 மாதத்துலையாவது நம்ம ரெக்கவரி கிடச்சிச்சு, அது மாதிரி இவங்களுடைய இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ரெக்கவரி ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் உறவு ஆகிடும். ஏன்னா இவங்களால ஒரு தாக்கு பிடிக்க முடியாது. இப்படியே கொண்டு போனாங்கன்னா அவங்க ஊரில் உள்ள மக்களும் தானே பாதிக்கப்படுறாங்க. ஸோ எல்லா மக்களையும் அழிச்ச பிறகு இந்த 2 பேரும் எதை வச்சு வந்து எதை பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்க. ஸோ அதனால் 2 பேருக்குள்ளே ஒரு காம்ப்ரமைஸ் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளையும் பார்க்கலாம். ஓகே மேம், ட்ரம்ப் அவர்கள் வச்ச நிபந்தனை என்னன்னு சொன்னீங்க, ஹார்மஸை கைப்பற்றணும் அப்படின்னு. இந்த பக்கம் ஈரான் அவர்கள் ஈரான் சைட்லேருந்து வைக்கக்கூடிய அந்த கோரிக்கையோ நிபந்தனைகள் என்னென்னவா இருக்குங்க? ஈரான் சைடை பொறுத்த மட்டும் அவங்களுடைய பொருளாதாரத்தை வந்து ரொம்ப நலிவடைஞ்சிருச்சு. ஏன்னா நிறைய எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பொருளாதாரத்தை நாங்கள் சீரமைக்கணும் அப்படின்னா எங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து எங்களுக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி அவங்க சில டிமாண்ட் வைக்கிறாங்க. ஹார்மூஸ் எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ நாங்கள் தான் வச்சுருப்போம். அதே மாதிரி அணு உலைகளை வந்து ஃபுல்லாக மூடணும் அப்படின்னு தானே இவருடைய பிரச்சனையே. என்ன சொல்லி உள்ளே வந்தார், அணு ஆயுதங்கள் நிறைய வச்சுருக்குறாங்க, அதை வந்து இவங்க உபயோகப்படுத்தினாங்கன்னா பிரச்சனை ஆகிடும், அதை அழிக்கத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் அணு ஆயுதங்களை வந்து பயன்படுத்தலை, நாங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவர் ட்ரம்ப் என்ன சொல்லுவார், அணு ஆயுதங்களை நீங்கள் மூடிட்டிங்கன்னா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அணு ஆலைகளை வந்து எல்லாத்தையும் மூட முடியாது,
நாங்கள் ஒரு சட்டன் இது நாங்கள் வச்சுருக்குறோம், அதை வந்து நாங்கள் மெயின்டைன் தான் பண்ணுவோம், எங்களால் எல்லா அணு ஆலைகளையும் மூடிட்டா எங்களுக்கான இது எங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சில 2-3 ஆப்ளிகேஷன் இன்னுமே நிறைய அவங்களோட தரப்புலேருந்து அவங்க தலைவர் இறந்துருக்காரு, இனிமேல் எங்களுடைய சட்டத்திட்டங்களை வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்து இது பண்ணக்கூடாது. ஏன்னா பேச்சுவார்த்தைக்கு அலைகள்னா கூட அங்கே தலைவர்களே இல்லைங்கிறாங்க, எல்லாருமே இறந்து போயிருக்காங்க, ஜெனரல்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்களுமே இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் எங்களை வந்து தாக்குதலுக்கு ஈடுபடுத்தக்கூடாது, நிறைய ஒரு 10-15 வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இனிமேல் தான் பேசி அதில் ஏதாவது 1 or 2 நெகோஷியேட் பண்ணி அதுக்கப்புறமா ஒத்து வந்தாங்கன்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஈரான் தரப்புலேயும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே, நஷ்ட ஈடு கேட்கும் பட்சத்தில் ட்ரம்ப் அவர்கள் அது கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? வேறு வழி இல்லை, அவர் ஏதாவது கேட்பார் இல்லையா, அவரும் தன் பங்குக்கு கேட்குறாருல, எனக்கு ஹார்மோஸ் வேணும்னு கேட்குறாரு, அணு ஆலைகளை மூணுன்னு கேட்குறாரு, யுரேனியம் அங்கே நிறைய இருக்குது, அந்த யுரேனியம் சம்மந்தப்பட்டதெல்லாம் அவர் கேட்குறாரு. ஸோ இவங்களுக்குள்ள அந்த மாதிரி நஷ்ட ஈடாக கொடுக்காம ஒருவேளை யுரேனியம் சப்ளை பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு கையெழுத்தை வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஆதாயம் இல்லாமல் யூஎஸ்லேயும் அவர் என்ன பண்ண மாட்டார், நிறுத்த மாட்டார். ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தான் இந்த போரே நடக்குதுமா, இல்லாட்டினா நடக்காது. சும்மா சொல்லிக்கிறது வேணால் நாங்கள் வந்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு அது இதுன்னு சொல்லலாம், என்ன 1900 இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து அங்கே ஏதோ ஒரு தாது வளமோ ஏதோ ஒன்று அங்கே இருக்குது, அதனால தான் யூஎஸ் டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இவங்களும் என்ன பண்ணுறாங்க, இந்த அணு உலைகளை வந்து வைத்துக்கொண்டு மிரட்டல் அப்படிங்கிறது பயமுறுத்தலான ஒரு விஷயம். ஒரு சின்ன கண்ட்ரியாக இருந்தாலும் ஜப்பான் ஹிரோஷிமா அழிந்ததுக்கு காரணம் என்ன? ஸோ அணு ஆயுதம் என்பது, அணு ஆயுத தயாரிப்பு என்பது ரொம்ப டேஞ்சரான விஷயந்தான். இதுக்கு தனியாக ஆர்கனைசேஷன்லாம் இருக்குது. ஆனால் அவர் நஷ்ட ஈடு கேட்டால் வந்து கொடுத்து தான் ஆகணும், இவங்களால தானே அவ்வளோ கண்ட்ரிஸ் இது பிரச்சனையாக இருக்குது. அதை சீரமைப்பதற்கே பல மாதங்கள் ஆகும்னு சொல்கிறாங்கம்மா இந்த க்ரூட் ஆயில். ஏன்னா எல்லா ஆயில் இண்டஸ்ட்ரியும் பற்றிட்டு எரியுது, எவ்வளோ ரிசர்வேஸில் வச்சுருப்பாங்க அது எல்லாமே. சரி, நீங்கள் அதை சரி பண்ணனாலே இன்னும் 6 மாதம் ஆகும், அப்படின்னாலே உங்களுக்கு க்ரூடில் தட்டுப்பாடு வரும் அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒன்று நஷ்ட ஈடுக பற்றிலாம் கண்டிப்பாக பேசுவாங்க, பார்க்கலாம், செய்தித்தாளில் பார்த்தா தெரியும். ஓகே, இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் ஏதோ கொஞ்சம் நமக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய விஷயம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய மிடில் கிளாஸ் மக்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு குட் நியூஸ். அதாவது இந்த மாதிரி போர்லாம் நடக்குது அப்படின்னாலே எல்லாரோடைய கவனமும் முதல்ல வந்து கோல்டு பக்கம் தான் இருக்குது. கோல்டு ரேட் எப்படியும் தாறுமாற ஏற போகுது அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் அது அந்த வழக்கத்துக்கு மாறாக இந்த போகிறப்போ வந்து தங்கத்துடைய விலை வந்து தொடர்ந்து சரிஞ்சிட்டே இருக்குது. 40 ஆண்டுகள் அந்த வரலாறு காணாத ஒரு சரிவை வந்து தங்கம் சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முதல்ல என்ன காரணம் மேம், தங்கம் விலை இவ்வளோ சரிவு ஏற்படுறதுக்கு? போன பிப்ரவரின்னு நினைக்கிறேன், வரலாறுக்கான உயர்வு ஒரே நாளில் வந்து பயங்கரமாக அப்பில் போயிருக்கு அப்படின்னு கூட நீங்கள் சொன்னீங்க. அப்போ சமயம் ஊரில் இல்லை நான். ஸோ இந்த ரேலியை அவங்க போன வருஷமே கொடுத்துட்டாங்க, பயங்கரமாக அவங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் மூவ், இது வரைக்கும் இல்லாத, வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒரு வருஷத்துல எல்லாம் டபுளாக அவங்களுக்கு கிராமெலாம் மாறிச்சு. 6000-7000 வந்து அப்படியே 12000க்கு வந்துச்சு, 12000லேருந்து வெகு விரைவில் 15000 அப்படிங்கிற இடத்துக்கு வந்து போச்சு. ஸோ இந்த ஃபாஸ்ட் ரேலியை அந்த ஒரு வருஷத்தில் அதுவே கொடுத்துருச்சு. அதனால் ஜென்ரலாகவே போன தடவைலாம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வரும்போதெல்லாம் கோல்டு ஏறிச்சு. அதுக்கு முன்னாடி வார் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாலே கோல்டு ஏறிட்டு தான் இருக்கும். நான் 2008லேருந்து பார்த்துட்ருக்கேன், வார் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டாலே கோல்டு ஏற ஆரம்பிச்சிடும். ஆனால் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இந்த மாதிரி கோல்டு ஏறலை. காரணமே க்ரூட் ஆயில் தான். ஏன்னா மஞ்சள் தங்கத்தை விட்டுட்டு கருப்பு தங்கத்துக்கு வந்துட்டாங்கம்மா, சரிங்களா? ஸோ கருப்பு தங்கம்னு சொல்லக்கூடிய என்ன சொல்லுவோம், பெட்ரோலுக்கு வந்துட்டாங்க, க்ரூடுக்கு வந்துட்டாங்க, சரிங்களா? திரவ தங்கம் அப்படிலாம் நம்ம தமிழில் படிச்சிருப்போம். ஸோ அங்கே வந்துட்டாங்க. ஏன்னா டிமாண்ட் அப்படிங்கிறது இந்த கண்ட்ரியெல்லாம் அஃபெக்ட் ஆனால் க்ரூடு அஃபெக்ட் ஆகுங்கிறதுனால தான். இப்போ நீங்கள் க்ரூடோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிப்ரவரிலலாம் பேரல் வந்து 6000 தான் இருந்துச்சு, சரிங்களா? 10,000க்கு போயிடுச்சு. ஸோ இதில் பாதிக்கப்பட்டால் எது ஏறுங்கிறது முதலீட்டாளர்களுக்கு தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, இது ஏற்கனவே பீக்கில் இருக்குது, இனிமேல் இதுக்கு வந்து ஏறுறதுக்கு இன்னும் வலுவான காரணம் வேணும், அப்போ தான் இன்னும் வேகமாக ஏறும். அதனால் முதல்ல என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, அந்த 15000ங்கிற இடத்துல புக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ப்ராஃபிட்டை. ஸோ புக்கிங் பண்ண ஆரம்பித்தோன்னே அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிச்சு. அந்த பணத்தை கொண்டு வந்து க்ரூடுலேயும் யூஎஸ் டாலர் இப்போ எவ்வளோ ரேட்டு போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? ஸோ யூஎஸ் டாலர்லேயும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து அங்கே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அங்கே லாபம். இப்போ இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி என்ன பண்ணுவாங்க, க்ரூடில் இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு மறுபடியும் கோல்டுக்கே வந்துடுவாங்க. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் தெரிஞ்சவங்க உலக லெவலில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் சந்தர்ப்பங்களை தேடி கண்டுபிடித்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்மளை மாதிரி வந்து எப்போ வேணால் பணம் கிடச்சா உடனே வாங்கிடுறது அந்த மாதிரிலாம் கிடையாது, சரியான இடத்துல போய் வாங்குவாங்க. ஸோ அதில் வந்து அந்த லாபத்தை வந்து சரியாக புக் பண்ணவும் கற்றுருப்பாங்க.
இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது கோல்டை பொறுத்த மட்டும் உலக லெவலில் சைனா அதிகமான அளவுக்கு வாங்கினாங்க. எல்லாருமே போட்டு கொண்டு வாங்கினாங்க. அதனால தான் ரொம்ப வேகமாக ஏறிச்சு. இப்போ அவங்களுடைய இது எல்லாமே எங்கே போகுது? டாலர்லேயும் க்ரூட்லேயும் உலக தலைவர்கள் உலக முதலீட்டாளர்கள்லாம் அங்கே போகிறாங்க. அடுத்து அமெரிக்காலையும் ஐரோப்பா போன்ற கண்ட்ரிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்துறதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு பாண்டு மார்க்கெட்டு அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்லாம் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்களுக்கு பாண்ட் மார்க்கெட்டில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படிங்கும்போது கோல்டில் விட பாண்டில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க? கோல்டு கொடுத்துட்டு இங்கே பாண்டு மார்க்கெட் பக்கம் வர ஆரம்பிப்பாங்க. இரண்டாவது, இப்போ உலக லெவலில் பண தேவை அதிகமாக இருக்குது. இன்ஃப்ளேஷன் அதிகமாகிட்டே போகுது, பண தேவை அதிகமாக இருக்குது. அப்போ எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க? அதில் உள்ள பணம் உங்களுக்கு தேவைப்படுது. அதனால ஆட்டோமேட்டிக்காக செல்லிங் பண்ணி அந்த பணத்தை வந்து அன்றாட வாழ்க்கைக்கே தேவைப்படுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த 3 காரணங்களும் சேர்ந்து தான் இந்த முறை உங்களுக்கு கோல்டை வந்து இறக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு வருஷத்தில் அது பயங்கரமான ரேலியையும் கொடுத்த காரணம் 4வது காரணம். ஸோ அதனால் இந்த வார் அனௌன்ஸ்மெண்ட் முடிகிற வரைக்கும் கோல்டுடைய ரேட்டு இறங்கிட்டு தான் இருக்கும். இப்போ மார்ச் 23ஆம் தேதி வந்து நேற்று வந்து தங்கத்துடைய விலை காலையில் வந்து 5000 வந்து குறைஞ்சிது, மதியானம் மறுபடியும் 2000 குறைஞ்சிது, ஆனால் சாயங்காலம் ஏறிடுச்சு. ஸோ இதை எப்படி ரிலேட் பண்ணி பார்க்குறாங்கன்னா, ஏன்னா அந்த போர் வந்து நிறுத்தம் அப்படிங்கிறது சாயங்காலம் தான் வந்து அனௌன்ஸ் பண்ண உடனேவே வந்து கோல்டு ரேட் வந்து ஏறிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கோரிலேஷன் என்ன மேம்? நிச்சயமாக அதை ஃபஸ்ட்டு சொன்னோமா, எப்போ வார் அனௌன்ஸ்மெண்ட்டு அதிகாரப்பூர்வமாக இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் 5 நாள் டைம் கொடுக்குறேங்கிறாரு, அவங்க ஒத்துக்கலைங்கிறாங்க. இந்த நியூஸ் பேஸில் ஏறி இறங்கிட்டு ஓகே, ஒரு தீர்மானமாக இவங்க 2 பேருக்குள்ள காம்ப்ரமைஸ் ஏற்பட்டு அதிகாரப்பூர்வ தகவல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா கோல்டு பெருசாக இறங்காது. அதுக்கப்புறமா க்ரூடு தான் இறங்க ஆரம்பிக்கும். ஏன்னா க்ரூடோட ஆயில் வந்து ஹார்மோஸில் இருந்து நிறைய நின்றுட்டுருக்கு, எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ க்ரூடோடைய டாலர் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $90 கிட்ட போயிட்டுருக்கு. 80 வரைக்கும் அங்கே வரத்துக்கு 80, 70 வரைக்கும் பழைய நிலைமைக்குலாம் வந்துடும். 70 கிட்ட நின்றுட்டுருச்சு, அங்கே போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, மறுபடியும் கோல்டில் திருப்பியும் ஒரு ஏற்றம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த வார அனௌன்ஸ்மெண்ட் முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அப்படின்னா கோல்டோடைய ரேட் இன்னும் கூட கொஞ்சம் இறங்கும். உங்களுக்கு 12,000 வருவது கூட வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இவர் இப்படி சொல்லி ஏற்றி இறக்கிட்டு இருக்கிறதுனால. ஆனால் அதிகாரப்பூர்வ தகவல் வந்த பிறகு பெரும்பாலும் கோல்டு உங்களுக்கு இறங்காது. ஓகே, 12,000 சொன்னீங்க. பழைய மாதிரி நிறைய பேருக்கு இருக்க எதிர்பார்ப்பு ஒரு 10,000 வரைக்கும் போகுமா, இறங்குமா அப்படிங்கிற ஒரு இல்லை, 10,000 வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் கம்மிமா. அதுக்கிட்டே போர் நிறுத்தம் ஒப்பந்தம் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்துருச்சு அப்படின்னா பெரும்பாலும் கோல்டு ரேட்டு உங்களுக்கு பழையபடி ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ 10,000 வந்தால் எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் 10,000 வருமா? இந்த போர் நிறுத்தம் இன்னும் 1 மாதத்துக்கு நீடிச்சாலே நம்மளுடைய இந்தியன் எக்கானமி பயங்கரமாக பாதிக்கப்பட்டுரும். ஸோ அதனால் இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் முடிவு. மே 9ஆம் தேதியெலாம் பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டாங்க, அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ காம்ப்ரமைஸுக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஏன்னா 2 கண்ட்ரியுமே இப்படி இழுத்துட்டு இருந்தால் எல்லாருக்குமே பிரச்சனை, எல்லாருமே ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதன் காரணமாக போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ரேட்டு ஏற ஆரம்பிச்சிடும். இப்போ 13,000 போயிட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒருவேளை இன்னும் கொஞ்சம் இழுத்துகிட்டே போகிறான்னா கூட 12,000, 10,000 வரத்துக்குள்ளே போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்துடும். அதுக்கிட்டே மறுபடியும் என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம், உங்களுக்கு ஏற ஆரம்பிச்சிடலாம். ஸோ 12,000 11,000 அதிகபட்சமாக இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு நான் நினைக்கிறேன் கோல்டில். இப்போ இறங்குற வேகத்துக்கு, ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு இருக்க அச்சம் இப்போ இறங்கி இருக்கு, ஒருவேளை அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு அப்படின்னா டபுள் மடங்கு ஏறிடுமோ அப்படிங்கிற ஒரு பதற்றம் அப்படிங்கிறதுமே இருக்கு மேம். ஒருவேளை அதுக்கப்புறம் ஏறிச்சு அப்படின்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் போவோம் அப்படின்னு உங்களோட கணிப்பு என்ன? பழைய நிலைமை 15,000 தானம்மா. ஸோ போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா முதல்ல ஏற போகிறது ஷேர் மார்க்கெட் தான் ஏறும். அப்புறம் தான் உங்களுக்கு கோல்டு சில்வர்லாம் அதுக்கப்புறமா தான் வருவாங்க. ஏன்னா ஷேர் மார்க்கெட் ஏற்கனவே அதில் பாதத்தில் இருக்குது. ஸோ போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்தோன்னா ஷேர் மார்க்கெட் ஏற ஆரம்பிக்கும். அதை ஒட்டுனாப்பிலே மெல்ல மெல்ல உங்களுக்கு கோல்டு ஏறும். ஸோ கோல்டு மறுபடியும் டபுள் ட்ரிபிள்லாம் ஆகிறதுக்குலாம் இட் வில் டேக் டைம். பழைய 15,000 வரதுக்கே அதுக்கு 1 இயர் கிட்ட தேவைப்படும். அப்போ தான் அவங்க பழைய லெவலையே வந்து பீட் பண்ணிவிட்டு பழைய லெவலில் பீட் பண்ணிவிட்டு இன்னும் ஏறணும் அப்படின்னா வலுவான காரணம் இருக்கணும். ஸோ அதனால் ஷேர் மார்க்கெட் சைடு பாண்ட் மார்க்கெட் சைடு தான் திரும்புவாங்க. இந்த போர் நிறுத்தம் முடிஞ்சோன்னு ஜென்ரலாக இதுதான் நடந்துகிட்ருக்கு. பட் கோல்டு இந்த முறை இறங்குனதுனால கோல்டு ஏறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பழைய நிலைமையை எட்டி பிடிக்கலாம். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.